Dear students, today we are going to learn about magnetic field at a point along the axial line of the magnetic dipole. ஒரு மேக்னெட்டிக் டைபோல்னால ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு இங்கே நம்ம ஒரு பார் மேக்னெட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். அந்த பார் மேக்னெட்டுக்கு ஆக்சியல் லைன் இதுதான். இந்த ஆக்சியல் லைனில் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். இந்த பர்டிகுலர் பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பார் மேக்னெட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறோம். இது பார் மேக்னெட்டுக்கு சவுத் போல், இது பார் மேக்னெட்டுக்கு நார்த் போல். இந்த O ஜாமெட்ரிக்கல் சென்டர் ஆஃப் பார் மேக்னெட். Length of this bar magnet is 2L. Next, south pole இருந்து இந்த பார் மேக்னெட்டுக்கு ஜாமெட்ரிக்கல் சென்டர் வரை உள்ள டிஸ்டன்ஸ் ஸ்மால் லெட்டர் L. நெக்ஸ்ட் நார்த் போல்ல இருந்து இந்த பார் மேக்னெட்டுக்கு சென்டர் வரை உள்ள டிஸ்டன்ஸ் ஸ்மால் லெட்டர் L. So length of this bar magnet is 2L. நெக்ஸ்ட் இந்த பார் மேக்னெட்டுக்கு அவுட் சைடில் ஒரு பாயிண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். அந்த பாயிண்ட் என்னன்னு சொன்னால் C. அந்த பாயிண்டில் தான் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு அந்த ஜாமெட்ரிக்கல் சென்டர் ஆஃப் திஸ் பார் மேக்னெட்டுக்கும் அந்த பாயிண்ட் Cக்கும் இடையே உள்ள அந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு சொன்னால் R. நெக்ஸ்ட்டு ஒரு யூனிட் நார்த் போல் இந்த C பாயிண்டில் கொண்டு வரோம். யூனிட் நார்த் போல்னு என்ன, ஒரு பார் மேக்னெட்டுக்கு அதோட போல் ஸ்ட்ரென்த் 1 ஆம்பியர் மீட்டராக இருக்கும். அதை நம்ம யூனிட் நார்த் போல்னு சொல்கிறோம். அந்த யூனிட் நார்த் போலை இந்த C பாயிண்டில் கொண்டு வரோம். அந்த டைமில் இந்த பார் மேக்னெட்டுக்கு நார்த் போலும் இந்த யூனிட் நார்த் போலும் பக்கத்தில் வரும்போது அது என்ன ஆகுதுன்னு சொன்னால் ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் ஆகும். ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன், ஒரு ஃபோர்ஸ்னால இது ரெண்டுமே என்ன ஆகணும்னா ரிப்பல் ஆகிடும். ஸோ அந்த ஃபோர்ஸ் தான் FN வெக்டர். FN வெக்டர் இந்த அவுட்வேர்ட் டைரக்ஷன், இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. ஸோ யூனிட் நார்த் போல் வைக்கும்போது அந்த நார்த் போல் விலகும் இந்த டைரக்ஷனில். அதனால் இந்த ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் எப்படி எழுதணும்னா FN வெக்டர் இந்த டைரக்ஷனில் நோட் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த சவுத்து போலுக்கும் இந்த யூனிட் நார்த்து போலுக்கும் இடைப்பட்ட அந்த ஃபோர்ஸு அதை நம்ம ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவோம். உங்களுக்கு தெரியும், சவுத்து போலும் நார்த்து போலும் அட்ராக்ட் ஆகும். அந்த டைரக்ஷன் தான் FS வெக்டர்னு நோட் பண்ணியிருக்காங்க, ஃபோர்ஸ் அட்ராக்ஷன் டைரக்ஷன். ஏன்னா இது சவுத்து போல் இது நார்த்து போல்னு என்ன, அது ரெண்டுமே என்ன ஆகும்னா அட்ராக்ட் இந்த டைரக்ஷனில். ஸோ FS வெக்டர் இது ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன், இது என்ன ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன். நெக்ஸ்ட்டு யூனிட் வெக்டர் எப்படி நோட் பண்ணுறோன்னு பார்ப்போம். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். நெக்ஸ்ட் இது மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ், இது மைனஸ் ஒய் ஆக்சிஸ்னு எடுப்போம். எக்ஸ் ஆக்சிஸை இண்டிகேட் பண்ணுற யூனிட் வெக்டருக்கு ஐ கேப், மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ்னா மைனஸ் ஐ கேப். நெக்ஸ்ட்டு ஒய் ஆக்சிஸை இண்டிகேட் பண்ணுற யூனிட் வெக்டருக்கு ஜே கேப். நெக்ஸ்ட்டு மைனஸ் ஒய் ஆக்சிஸை இண்டிகேட் பண்ணுற யூனிட் வெக்டருக்கு மைனஸ் ஜே கேப். இது ஃபஸ்ட்டு நம்ம யூனிட் வெக்டர் எப்படி போடுறதுக்குன்னு இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு the force of repulsion between north pole of the bar magnet and unit north pole at point C is இந்த north pole of the bar magnetuக்கும் இந்த unit north poleக்கும் இடையே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகணும்னா ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன். அந்த ஃபோர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். FN வெக்டர் ஈக்குவல் டு μ0 divided by 4 pi qm divided by r minus L the whole square I cap. இது எந்த ஃபார்முலான்னு எடுத்துருக்கோன்னா கூலும்ஸ் இன்வர்ஸ் ஸ்கொயர் லா, அதோட ஃபார்முலா F வெக்டர் ஈக்குவல் டு μ0 டிவைட் பை 4 பை QMA QMB டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். இதில் இந்த QMA QMBன்னு சொன்னால் போல் ஸ்ட்ரென்த். இங்கே இந்த ஆர்னு என்ன, இந்த 2 போல் ஸ்ட்ரென்த் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வரும். இங்கே எதெல்லாம் போல்ஸ் எடுக்கிறோன்னா இந்த நார்த்து போலும் இந்த யூனிட் நார்த்து போல், இதுக்கு இடையிலாக்கும் ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் நடக்குது. அந்த ஃபோர்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே யூனிட் நார்த்து போல்
சாரி, இது யூனிட் நார்த் போல், இது நார்த் போல் ஆஃப் தி பார் மேக்னெட். இதுக்கு இடையில ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் நடக்கும். அந்த ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். Fn வெக்டர் ஈக்குவல் டு μ0 டிவைட் பை 4π. இதே மாதிரி எழுதுங்க, இதே ஃபார்முலா தான். μ0 டிவைட் பை 4π. நெக்ஸ்ட்டு QMAன்னு சொன்னால் இந்த நார்த் போல் பார் மேக்னெட்டோட நார்த் போலோட போல் ஸ்ட்ரென்த் QM நீங்கள் எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு QMBன்னு சொன்னால் அந்த யூனிட் நார்த் போலோட போல் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு தெரியும் 1 ஆம்பியர் மீட்டர். அதனால் QM into 1 வரும். இது போல் ஸ்ட்ரென்த் 1 ஆம்பியர் மீட்டர், இது QM எடுத்திருக்கோம். ஸோ QM into 1 QM divided by இங்கே டிஸ்டன்ஸ், இங்கே இந்த நார்த் போலும் இந்த யூனிட் நார்த் போல் ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இங்கே எழுதணும். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் போட்டால் போதும். டிஸ்டன்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். ஜியாமெட்ரிக்கல் சென்டர் ஆஃப் தி பார் மேக்னெட்டும் அந்த யூனிட் நார்த் போல் இருக்கிற பிளேஸும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் ஆர். ஜியாமெட்ரிக்கல் சென்டர் ஆஃப் தி பார் மேக்னெட்டும் நார்த் போல் ஆஃப் தி பார் மேக்னெட்டு இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் எல். இது இவ்வளவு ஆர். இந்த ஆர்லேருந்து இந்த எல் இவ்வளோ மைனஸ் பண்ணால் பேலன்ஸ் இவ்வளோ கிடைக்கும். அதுதான் நமக்கு தேவை. அந்த டிஸ்டன்ஸ் ஆர் மைனஸ் எல். இந்த நார்த் போல் ஆஃப் திஸ் பார் மேக்னெட்டும் நெக்ஸ்ட் யூனிட் நார்த் போலுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் ஆர் மைனஸ் எல். அந்த ஆர் மைனஸ் எல் மட்டும் இங்கே போட்டால் போதும். ஸோ ஆர்க்கு பதிலாக நீங்கள் ஆர் மைனஸ் எல் போடுங்க. ஆர் மைனஸ் எல் இங்கே ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயர் போட்டிருக்கேன். இது கூலும் இன்வெர்ஸ் ஸ்கொயர் லாலண்டு இந்த ஃபார்முலா நீங்கள் ஃபார்ம் பண்ணிடணும். இது ஃபர்ஸ்ட் இக்குவேஷன். இது ஃபோர்ஸ் ஆர் ரிப்பல்ஷன் பிட்வீன் நார்த் போல் ஆஃப் தி பார் மேக்னெட் அண்ட் யூனிட் நார்த் போல். Next, the force of attraction between the south pole of the bar magnet and unit north pole at point C is அப்படின்னா இந்த south pole of the bar magnet next unit north poleக்கும் இடைப்பட்ட ஃபோர்ஸ், அதான் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தெரியும். அந்த ஃபோர்ஸ் ஆல்ரெடி சொன்னதான் Fs வெக்டர் ஈக்குவல் டு சேம் ஃபார்முலா μ0 டிவைட் பை 4π அப்படியே போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு சவுத்து போலுக்கு போல் ஸ்ட்ரென்த் QM. நெக்ஸ்ட்டு யூனிட் நார்த் போலுக்கு போல் ஸ்ட்ரென்த் 1 QM into 1 QM டிவைடட் பை இந்த டிஸ்டன்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். டிஸ்டன்ஸ்னா சவுத்து போல்ல இருந்து இந்த யூனிட் நார்த் போல் அது வரல டிஸ்டன்ஸ் பார்க்கணும். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இந்த சிலேருந்து ஜியாமெட்ரிக்கல் சென்டர் ஆஃப் திஸ் பார் மேக்னெட் வர ஆர். இதுவரை வேணும்னா நம்ம இந்த எல் கூட ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆர் பிளஸ் எல். ஸோ சவுத்து போல்ல இருந்து யூனிட் நார்த் போல் வர உள்ள டிஸ்டன்ஸ் ஆர் பிளஸ் எல். ஸோ இந்த ஆர்க்கு பதிலாக என்ன போட்டுருங்க ஆர் பிளஸ் எல். இங்கே ஸ்கொயர் இருக்கனால ஸ்கொயர் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இங்கே மைனஸ் ஐ கேப் போட்டிருக்கு. அது எதுக்குன்னு சொன்னால் இந்த எஃப்எஸ் வெக்டர் டைரக்ஷன் உங்களுக்கு தெரியும் இந்த டைரக்ஷனில் இருக்குது. ஸோ இந்த டைரக்ஷன் என்ன மைனஸ் ஐ கேப். அதை இண்டிகேட் பண்ணுற யூனிட் வெக்டருக்கு மைனஸ் ஐ கேப். ஆனால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியும் ஃபோர்ஸ் ஆர் ரிப்பல்ஷன் பிட்வீன் நார்த் போல் ஆஃப் தி பார் மேக்னெட் அண்ட் யூனிட் நார்த் போல் அது எஃப்என் வெக்டர். எஃப்என் வெக்டர் டைரக்ஷன் அந்த ஐ கேப்புக்கு அதே டைரக்ஷன் தான். அதனால் ஐ கேப் போட்டணும் ப்ளஸ் ஐ கேப். இது ஃபர்ஸ்ட் இக்குவேஷன், இது செகண்ட் இக்குவேஷன். நெக்ஸ்ட்டு ஃப்ரம் இக்குவேஷன் 1 and 2 the net force at point C is இந்த Cயில் ஆக்ட் ஆகிற டோட்டல் ஃபோர்ஸ். நார்த் போலுக்கும் யூனிட் நார்த் போலுக்கு இடையில ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அதே மாதிரி சவுத்து போலுக்கும் யூனிட் நார்த் போலுக்கும் இடையில ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. டோட்டல் ஃபோர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும் சி பாயிண்டில். இந்த பார் மேக்னெட்னால இந்த சி பாயிண்டில் ஆக்ட் ஆகிற அதான் இந்த யூனிட் நார்த் போல் வைக்கிறோம்ல அதில் ஆக்ட் ஆகிற டோட்டல் ஃபோர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். F vector equal to Fn vector plus Fs vector. F vector equal to Fn vector plus Fs vector. Next, this net force is the magnetic field due to magnetic dipole at a point C. இந்த நெட் ஃபோர்ஸ்னா டோட்டல் ஃபோர்ஸ். இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா இந்த மேக்னெட்டிக் டைபோல்னால சி பாயிண்டில் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதனால் எஃப் வெக்டர் ஈக்குவல் டு என்ன போட்டிருக்குன்னா பி வெக்டர். பி இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்டு, எஃப் இஸ் த
ஃபோர்ஸ், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு ஃபோர்ஸ் எப்படி ஈக்குவல் ஆகுதுன்னு பார்ப்போம். அதான் ரெண்டு ஃபோர்ஸ்னு சொல்ல முடியாது. மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது எப்படி ஈக்குவல் ஆகுதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபார்முலா F vector divided by QM. QM is the pole strength. F is the magnetic force. B is the magnetic field. QM equal to 1 ampere meter. இங்க QMC ஆக மீன் பண்ணியிருக்காங்க. QMC என்னன்னா 1 ampere meter. So B vector equal to F vector. மேக்னெட்டிக் ஃபோர்ஸும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் எப்படி இருக்குன்னு ஈக்குவலாக இருக்கும். இங்கே QM ஈக்குவல் டு 1 ஆம்பியர் மீட்டர் ஆனதுனால இங்கே QMன்னு இங்கே இண்டிகேட் பண்ணுறது QMC தான். இங்கே QMCன்னு போட்டுருங்க. ஸோ 1 ஆம்பியர் மீட்டர். ஸோ ஃபோர்ஸும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் எப்படி இருக்குது ஈக்குவலாக இருக்குது. ஸோ நம்ம இந்த F வெக்டர் பதிலாக நம்ம B வெக்டர்னே போட்டால் போதும். நெக்ஸ்ட் B வெக்டர் ஈக்குவல் டு இந்த FN வெக்டர்னா BN வெக்டர் தான். FS வெக்டர்னா BS வெக்டர் அந்த மாதிரி எடுத்தால் போதும். ஸோ B வெக்டர் ஈக்குவல் டு μ0 divided by 4 pi QM divided by R minus L the whole square I cap plus minus μ0 divided by 4 pi QM divided by R plus L the whole square I cap. Next B vector equal to μ0 divided by 4 pi QM. ரெண்டையுமே காமனாக இருக்கு, வெளியில் எடுத்துடுங்க. பேலன்ஸ் 1 divided by R minus L the whole square plus into minus minus 1 divided by R plus L the whole square. இந்த I cap காமனாக இருக்கு, அதையும் வெளியில் போட்டுருங்க. நெக்ஸ்ட் μ0 B vector equal to μ0 QM divided by 4 pi. இதில் எல்சியம் எடுக்கும்போது எப்படி எழுதலாம்னு சொன்னால் R minus L the whole square R plus L the whole square அது டவுனில் எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த R plus L the whole square 1 கொண்டு மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் R minus L the whole square 1 கொண்டு மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ R plus L the whole square minus R minus L the whole square I cap. B vector equal to μ0 QM divided by 4 pi. இது A plus B the whole squared மாடலில் இருக்குது. இது A minus B the whole squared மாடலில் இருக்குது. இது எப்படி எழுதலாம்னு சொன்னால் A plus B the whole squared equal to A squared plus B squared plus 2AB. Next A minus B the whole squared equal to A squared plus B squared minus 2AB. இந்த ஃபார்முலாஸ் இதில் அப்ளை பண்ணிடுங்க. R plus L the whole squared equal to R squared plus L squared plus 2RL minus R minus L the whole squared க்கு R squared plus L squared minus 2RL divided by இந்த ரெண்டு பார்ட்லேயுமே ஸ்கொயர் இருக்குது, அதை காமனாக ஒரே ஸ்கொயரை அவுட் சைடில் போட்டுருங்க. ஸோ R minus L R plus L the whole square. நெக்ஸ்ட்டு B vector equal to μ0 QM divided by 4 pi. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை அப்படியே எழுதிடுங்க. R squared plus L squared plus 2RL. செகண்ட் பார்ட்டை இந்த மைனஸ் கொண்டு மல்டிப்ளை பண்ணிடணும். மைனஸ் இன்ட்டு ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன வரும் மைனஸ் எல் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2RL டிவைடட் பை நெக்ஸ்ட் இதுங்க ஆர் மைனஸ் எல் ஆர் ப்ளஸ் எல் இருக்குது. இது எந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலான்னு சொன்னால் ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். So R minus L R plus L formula R squared minus L squared the whole squared. இந்த whole squared போட்டுருங்க. நெக்ஸ்ட் இந்த I cap மறக்காம போட்டுறணும். நெக்ஸ்ட் B vector equal to μ0 QM divided by 4 pi. இங்க R squared plus R squared minus R squared cancel ஆகும். நெக்ஸ்ட் plus L squared minus L squared cancel ஆகும். 2RL plus 2RL என்ன 4RL divided by R squared minus L squared the whole squared. இந்த I cap போட்டுறணும். நெக்ஸ்ட் B vector equal to μ0 divided by 4 pi. இந்த QM இன்சைடில் போட்டுருங்க. இந்த 4RL எப்படி எழுதலான்னு சொன்னால் 2RL plus 2RL 4RL. இந்த 4RL எப்படி போடலான்னு சொன்னால் 2 into 2RL 4RL வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த 2 into 2RL இப்படி எழுதலாம் 2R into 2L அப்படி எழுதினாலும் 4RL தான் வரும். ஸோ இந்த ஒரு 2R என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவுட் சைடில் எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் 2L இன்சைடில் போட்டிருக்காங்க.
So mu 0 divided by 4 pi 2r qm into at 2l. இந்த 4r பிரிச்சு 2r 2l னு போட்டாச்சு. Divided by r squared minus l squared the whole squared I cap. இது third equation. Next, magnitude of magnetic dipole moment. The formula magnitude of magnetic dipole moment. Magnetic dipole moment symbol pm vector equal to the symbol என்னன்னு போடலாம்னா pm equal to magnetic dipole moment formula qm into 2l. Pm is the magnetic dipole moment, qm is the pole strength, 2l is the distance between the two poles. இந்த ஃபார்முலாவை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். qm into 2l இருக்க பிளேஸ்ல pm போட்டா போதும். So the magnetic field at a point C ல total magnetic field find out பண்ண போறோம். நம்ம அந்த பார் மேக்னெட்டுக்கு ஆக்சியல் லைன்ல அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபைண்ட் அவுட் பண்ணதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா B vector axial equal to mu 0 divided by 4 pi 2r அப்படி எழுதிடுங்க. qm into 2l என்ன pm divided by r squared minus l squared the whole squared I cap. இது fourth equation. Next, இந்த டயக்ராம்ல இந்த r டிஸ்டன்ஸும் l டிஸ்டன்ஸும் கம்பேர் பண்ணும்போது L distance very small, R distance greater இருக்கும். Suppose நம்ம ஒரு பார் மேக்னெட்டுக்கு அவுட் சைடில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம், ரொம்ப தூரத்துலையும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அந்த ஜியோமெட்ரிக்கல் சென்டர் ஆஃப் திஸ் பார் மேக்னெட்டும் அந்த சி பாயிண்ட்டுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் ஆர் ரொம்ப கிரேட்டராக இருக்கும். ஆனால் பார் மேக்னெட்டுக்கு அந்த ஜியோமெட்ரிக்கல் சென்டர் இருக்குல்ல அதுலேருந்து பார் மேக்னெட்டோட ஒரு போல் வரல டிஸ்டன்ஸ் L வெரி ஸ்மால். ஸோ அதனால் இந்த பார்ட்டில் நம்ம L நெக்லெக்ட் பண்ணிடலாம், L வேண்டான்னு வைக்கிறோம். ஸோ எப்படி எழுதலாம்னு சொன்னால் ஆர் ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர் இந்த பார்ட் மட்டும் போதும். a power m power n equal to a power m into n formula. So r square power 2 square equal to 2 equal to r power 2 into 2 r power 2 into 2. So m into n, so 2 into 2, so r power 4. So இந்த பார்ட்ல நம்ம r power 4 மட்டும் போட்டா போதும். So எப்படி எழுதலாம்னு பாருங்க. B axial vector equal to mu 0 divided by 4 pi 2r pm divided by r power 4 I cap. அதான் இங்க எழுதி இருக்கு. Substitute equation 5 in equation 4ல போடணும். இந்த r squared minus l squared the whole squared பதிலா r power 4 போட்டா போதும். இந்த substitute பண்ண எழுதுனா இந்த ஃபார்முலா வரும். இதுல r ஒரு r இங்க கேன்சல், so r cube வரும். B axial vector equal to mu 0 divided by 4 pi 2 pm divided by r cube I cap. Next pm vector இங்க இருக்கு. இந்த வெக்டர் ஃபார்முலா நம்ம இங்க எழுதிருக்காங்க mu 0 divided by 4 pi 2 divided by r cube pm vector. இந்த pm I cap இப்படி எழுதுறத pm vectorல இப்படி எழுதலாம். pm vector equal to pm I cap. So இந்த pm I cap பதிலா pm vector போட்டா போதும். So B axial vector equal to mu 0 divided by 4 pi 2 divided by r cube pm I cap pm vector னு போட்டிருக்கு. இதுதான் magnetic field at a point along the axial line of the magnetic dipole. இந்த magnetic dipole நால அதோட axial lineல ஒரு particular pointல magnetic field find out பண்ண வேண்டிய formula இதுதான். Thank you students.